والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا ونبينا مولانا محمد وعلى آله وصحبه أجمعين. رضينا بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا ورسولا وبمحي الدين عبد القادر الجيلاني قدس الله سره شيخا ومرشدا. الصلاة والسلام عليك يا رسول الله، الصلاة والسلام عليك يا أصحاب البدريين والخلفاء الراشدين. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. يا شافي يا الله يا رحمن يا رحيم، صدق الله صدق رسول الله. சர்வ புகழும் புகழ்ச்சியும் எல்லாம் வல்ல அல்லாஹ்விற்கு உரித்தாகுக. அவனுடைய சலாமும் ஸலவாத்தும் நபிகள் குமார் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களின் உத்தம குடும்பத்தார்கள் சத்திய சஹாபா பெருமக்கள் அந்த நல்லோருடைய வாழ்க்கையை முழுமையாக பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நம் அத்துணை வேறுகளின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் ஈடு இணையில்லாத கருணையும் ரஹ்மத்தும் வென்றென்று மோதி நின்று நிலையாக நிற்கட்டமாக ஆகி கண்ணியத்திற்கும் பெருமதிப்புக்கும் உரிய அன்பார்ந்த ஜமாத்தார்களை, இந்த உலகத்தில் இன்றைய சூழலில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய 250 கோடி இஸ்லாமிய சமுதாய பெருமக்கள் அவர்கள் ஒரு ஒழுக்கத்தோடு, ஒரு பயத்தோடு, ஒரு கட்டுப்பாடோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்று சொன்னால் அதற்கு என்ன காரணம் என்று நாம் ஆராய்ந்து பார்க்கின்ற நேரத்தில் நாம் கொண்டிருக்கக்கூடிய ஈமான் தான் அதனுடைய சாரம்சமாக இருந்து கொண்டிருக்கின்றது. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற திருக்கலிமாவை சொல்லி ஈமானை ஏற்றுக்கொண்ட இஸ்லாமினுடைய ஈமானுடைய தத்துவம் என்ன, இம்மை என்ற இந்த உலக வாழ்க்கையும் நமக்கு உண்டு, மரணத்திற்கு பிறகு மறுமை வாழ்க்கையும் நமக்கு உண்டு என்று ஈமான் கொண்ட கூட்டம் தான் இஸ்லாமிய கூட்டம். எனவே நீங்கள் சாதாரணமாகவே நீங்கள் பாருங்கள், பெரும்பாலான இஸ்லாமிய சமுதாய மக்களிடத்தில் விரல்விட்டு எண்ணக்கூடிய எண்ணிக்கையில் குறைவான அறியாமையில் இருக்கக்கூடிய அல்லது தெரிந்த ஆணவத்தோடு இருக்கக்கூடிய விரல் விட்டு எண்ணக்கூடிய சிறிய ஒரு கூட்டத்தை தவிர பெரும்பாலான இஸ்லாமிய மக்கள் மறுமையை பயப்படக்கூடியவர்கள். சாதாரணமாக நாம் புழக்கத்தில் பேசப்படக்கூடிய பேச்சை நாம் பார்ப்போம். யாராயிலும் ஒருவர் அத்துமீறி நடக்க ஆரம்பித்து விட்டால், எப்ப அல்லாஹ்வை பயந்துட்டோம், நாளை மறுமையில் அல்லாஹ் கேள்வி கேட்பான் அப்படிங்கிற வார்த்தையை அங்கே உட்பட்டிருக்கும். யாருக்கு நாம் பயப்படுகின்றோமோ இல்லையோ எல்லாமல் அல்லாஹ்விற்கு நாம் பயப்பட்டே ஆக வேண்டும். குடும்பத்தை நிர்வாகம் செய்யக்கூடிய நிலையாக இருந்தாலும் சரி, ஒரு பள்ளி வாசலை அல்லது ஒரு மஹல்லாவை கட்டி எழுப்பக்கூடிய அந்த நிலையில் நிர்வாகம் செய்யக்கூடிய நிலையாக இருந்தாலும் சரி, ஒட்டுமொத்தமான மக்களை ஆட்சி செய்யக்கூடிய அதிகாரம் நிறைந்த நிலையாக இருந்தாலும் சரி, இஸ்லாமிய மக்கள் மறுமையை பயப்படக்கூடியவர்கள். மரணத்திற்கு பிறகு நமக்கு ஒரு வாழ்க்கை உண்டு. இந்த உலக வாழ்க்கை என்பது ஒரு தற்காலிகமான நிலையில்லாத நிரந்தரமற்ற வாழ்க்கை என்று ஈமான் கொண்ட கூட்டம் இஸ்லாமிய சமுதாய மக்கள். எனவே நமக்கு இந்த உலகம் நிரந்தரம் அல்ல, மறுமை அல்லாஹ் நமக்கு வைத்திருக்கின்றான். மறுமையில் அல்லாஹ் கேள்வி கேட்க
கேட்கக்கூடிய மாபெரும் நீதி அரசனாக அல்லாஹ் இருக்கின்றான். இந்த உலகத்தில் வேண்டுமானால் அதிகாரத்தை பயன்படுத்தி, மக்கள் செல்வாக்கை பயன்படுத்தி, பொருளாதாரத்தை பயன்படுத்தி சில சமயங்களில் நீதி வழங்கக்கூடிய நீதி அரசர்களை விலைக்கு வாங்கிட முடியும் இல்லைங்களா? ஆனால் மறுமையில் எந்த செல்வத்தாலும், எந்த அதிகார மையத்தாலும், எந்த பணப்புழக்கத்தாலும் அந்த நீதி அரசரை கடுகளவும் யாரும் விலைக்கு வாங்கிட முடியாது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இப்படி சொல்லுவார்கள், கியாமத்து நாளுடைய நிலைகளை பற்றி அல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்லுகிற நேரத்தில் இப்படி சொல்வார்கள், அல்லாஹ் கியாமத்து நாளில் கடுமையான கோபத்திலே வீற்றிருப்பான் என்பதாக, கடுமையான கோபத்திலே வீற்றிருப்பான் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லுகின்றார்கள், நீங்கள் ஒவ்வொருவரும் மறுமையில் கேள்விகள் கேட்கப்படக்கூடியவர்கள். உங்களுடைய பொறுப்புகள் சார்ந்த விஷயத்தில் நீங்கள் ஒவ்வொருவரும் அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்ல வேண்டியவர்கள். எனவே நீங்கள் மறுமையை பயந்து கொள்ளுங்கள். மறுமை என்ற நீதி வழங்கக்கூடிய மறுமை நாள், தீர்ப்பு நாளை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணியமிக்கவர்களே, உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, சையதுனா அமீருல் முஃமினீன் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய வஃபாத்திற்கு பிறகு உலக மக்களுடைய, இஸ்லாமிய மக்களுடைய இரண்டாவது கலீஃபா, ஜனாதிபதியாக ஆட்சி நேரத்தில் பொறுப்பை ஏற்றுக் கொள்ளக்கூடிய அந்த தருணத்தில் அவர்கள் இப்படி ஒரு உறுதிமொழி எடுத்துக் கொள்கின்றார்கள், யா அல்லாஹ், இந்த கலீஃபாவுடைய பொறுப்பு சம்பந்தமாக மறுமையில் நான் கடுமையாக கேள்விகள் கேட்கப்படுவேன். யா அல்லாஹ், இந்த பொறுப்பில் நான் நீடிக்கும் காலங்கள் வரை உமர் ரலியல்லாஹு அவர்கள் அந்த கலீஃபாவுடைய பொறுப்பை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மஸ்ஜித் நபவியிலே முதல் நாள், முதல் நேரம் இப்படி அல்லாஹ்விடத்தில் உருக்கமாக துஆ செய்கிறார்கள், யா அல்லாஹ், இந்த பொறுப்பு சம்பந்தமாக, கலீஃபா என்ற ஜனாதிபதி என்ற பொறுப்பு சம்பந்தமாக நாளை மறுமையில் உன்னிடத்தில் நான் கடுமையாக கேள்விகள் கேட்கப்படக்கூடியவை. யா அல்லாஹ், இந்த பொறுப்பில் நான் நீடிக்கும் காலங்கள் வரை உன்னை பயந்து எந்த ஒரு சூழ்நிலையிலும் என்னால் யாருக்கும் ஒரு அநீதி ஏற்பட்டு விடாமல் என்னை பாதுகாத்துவே யா அல்லாஹ் என்று சையதுனா அமீருல் முஃமினீன் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஆட்சி பீடத்தில் பொறுப்பை ஏற்றுக் கொள்ளுகின்ற நேரத்தில் இப்படி ஒரு உருக்கமாக அல்லாஹ்விடத்தில் இறையச்சத்தோடு துஆ செய்கிறார்கள். சொன்னார்கள், அல்லாஹ் உங்களை கொண்டு என்னை இப்பொழுது சோதிக்கின்றான், என்னை கொண்டு அல்லாஹ் உங்களை சோதிக்கின்றான். இந்த சோதனையில் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாம் பெற்றுக் கொள்வோமாக என்று உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார். கண்ணியமிக்கவர்களே, இந்த உலகத்தில் வாழக்கூடிய இந்த வாழ்க்கை இருக்கின்றதல்லவா, இந்த வாழ்க்கை நமக்கு நிலையானது அல்ல, நிரந்தரமானது அல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி இப்படி சொன்னார்கள், கியாமத்து நாளில் ஒவ்வொரு தாயும் தகப்பனும் தான் பெற்றெடுத்த குழந்தைகள் சம்பந்தமாக அல்லாஹ்விடத்தில் கடுமையாக கேள்விகள் கேட்கப்படுவார்கள். உனக்கு நான் குழந்தை செல்வங்களை கொடுத்தேன், அந்த குழந்தைகளை சரியான பாதையில், சரியான வழியில், அல்லாஹ்வுடைய இறையச்சத்தோடு, நல் ஒழுக்கத்தோடு, நற்சிந்தனையோடு உன்னுக்கு நான் கொடுத்த குழந்தையை வளர்த்தெடுத்து வந்தாயா என்று அல்லாஹ் கேட்பான். ஒவ்வொரு தாயும் தகப்பனும் தான் பெற்றெடுத்த குழந்தைகள் சம்பந்தமாக கடுமையாக கேள்விகள் கேட்கப்படுவார்கள். எனவே உங்களுடைய குழந்தைகள் விஷயத்தில் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் என்று எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னபோது ஒரு சஹாபி எழுந்தார்கள். யார சொல்லலாம், கவனமாக கேட்கிறது, யார சொல்லலாம், தாய் தகப்பன் குழந்தைகளுடைய விஷயத்தினுடைய கடமைகள் எது வரைக்கும் என்று கேட்டார். பெற்றெடுத்த குழந்தைகளுடைய விஷயத்தில் அவருடைய தாய் தகப்பனுடைய பொறுப்பு, கடமை எதுவரைக்கும் யார சொல்லலாம் என்று கேட்ட பொழுது கண்ணியமிக்கவர்களே, அருமையான ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள்,
ஒரு தாய் தகப்பனுடைய கடமை, குழந்தைகள் மீது உண்டான கடமை எதுவரைக்கும் என்று சொன்னால், அல்லாஹ் உங்களுக்கு அழகான குழந்தை செல்வத்தை கொடுத்தான், 10 மாதம் தாயினுடைய கருவறையை நிறைவு செய்து இந்த உலகத்திற்கு வருகை தருகின்றது. வருகை தந்ததிலிருந்து அந்த குழந்தை நீங்கள் சாலிகான, ஒழுக்கமான, கெட்ட பழக்க வழக்கங்கள், சைத்தானியத்தான எந்த ஒரு குணங்களும் இல்லாமல் இறையச்சத்தோடு அந்த குழந்தையை நற்குழந்தையாக, நல் ஒழுக்கம் உள்ள குழந்தையாக வளர்த்தெடுப்பது அந்த குழந்தையை பெற்றெடுத்த தாய் தந்தையின் மீது கட்டாயமான தலையாய முதல் கடமை என்று சொன்னார். இரண்டாவது சொன்னார்கள், அந்த குழந்தைக்கு நல்ல நற்கல்வியை போதித்து கொடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள். இம்மை மறுமையின் பயனளிக்கக்கூடிய நல்ல பிரயோஜனமுடைய அல்லாஹ் ரசூலுடைய இறையச்சம் உடைய கல்வியை, ஒழுக்கமான நற்கல்வியை அந்த குழந்தைகளுக்கு பெற்று கற்றுக் கொடுப்பது தாய் தகப்பனுடைய இரண்டாவது தலையாய கடமை என்று சொன்னார். மூன்றாவது சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கல்வியினுடைய காலங்கள் முடிந்ததற்கு பிறகு அந்த குழந்தை வாழ்க்கை வாழ்வதற்காக வேண்டி பொருளாதார ரீதியான ஒரு சம்பாத்தியத்தை அமைத்து ஏற்பாடு செய்து கொடுப்பது தாய் தகப்பனுடைய தலையாய கடமை என்று சொன்னார்கள். நான்காவது சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த குழந்தைக்கு நீங்கள் ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்தீர்கள், கல்வியை கற்றுக் கொடுத்தீர்கள். அந்த குழந்தை சம்பாதிக்கக்கூடிய பருவம் எட்டும் பொழுது அந்த குழந்தைக்கு தகுதியான ஒரு வேலை, ஒரு சம்பாத்தியத்தை ஏற்படுத்தி கொடுத்தீர்கள். நான்காவதாக அந்த குழந்தைக்கு ஒரு சாலிகான மகனாக இருந்தால் சாலிகான பெண் மகளை கொண்டு அந்த குழந்தைக்கு உங்கள் மகனுக்கு திருமணம் முடித்து வைப்பது தாய் தகப்பனுடைய நான்காவது கடமை. உங்கள் மகனுக்கு நீங்கள் திருமணம் முடித்து வைத்து விட்டால் அதற்கு பிறகு உங்கள் மகனை அழைத்து நீங்கள் எப்படி சொல்ல வேண்டும்? மகனே, சொல்லுவாங்க, மகனே, உன்னை பெற்றெடுத்த தாய் தந்தை என்ற அந்த பொறுப்பில் நாங்கள் அல்லாஹ்வுக்கு பயந்து, மறுமையை பயந்து, மரணத்தை பயந்து, மன்னரையை பயந்து உன்னை நாங்கள் பெற்றெடுத்த அந்த நாள் முதல் கொண்டு இதோ உனக்கு திருமணம் முடித்து வைத்த இந்த நாள் வரை உன் மீது எங்களுக்கு இருந்த கடமை நாங்கள் நிறைவு செய்து விட்டோம். மகனே, இனி உன்னுடைய வாழ்க்கையை அல்லாஹ் ரசூலுடைய உதவியை கொண்டு சிறப்பாக நீ வாழ வேண்டும். அத்தோடு மட்டுமல்ல, இனிமேல் நீ எங்களை கவனிக்க வேண்டும் என்று பெற்றோர்களை நீங்கள் உங்கள் பிள்ளைகளிடத்தில் சொல்லுங்கள் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு சொன்னார்கள். பெற்றோர்களாகிய நீ எங்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யவில்லை என்று சொன்னால் மறுமையில் அல்லாஹ்விடத்தில் நீ கேள்வி கேட்கப்படுவாய் மகனே என்று நீங்கள் பெற்றோர்களை உங்கள் பிள்ளைகளிடத்தில் நீங்கள் எடுத்து சொல்லுங்கள் என்று அப்பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு சொன்ன பொழுது அந்த சஹாபி அவர்கள் அப்படியே கேள்வி கேட்ட சஹாபி மறுமையை நினைத்து, அல்லாஹ் நாளை மறுமையில் எல்லா நிலைகளை பற்றி நம்மிடத்தில் கேள்வி கேட்பானே, அல்லாஹ் நாம் சம்பாதித்த ஒவ்வொரு சம்பாத்தியத்திலிருந்து இது ஹலாலான முறையில் சம்பாதித்தாயா, நேர்மையான முறையில் பொருளாதாரத்தை ஈட்டி பெருக்கினாயா, யாரிடத்திலும் அடித்து பிடுங்காமல், யாரையும் ஏமாற்றாமல், யாருக்கும் அநீதம் செய்யாமல், யாரையும் ஏமாற்றாமல் நீ இந்த பொருளாதாரத்தை சம்பாதித்து உருவாக்கினாயா என்று பல்வேறு விதமான நிலைகளில் கடுமையாக அல்லாஹ் மறுமையில் கேள்விகள் கேட்பான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதனால் தான் கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்கள், இன்றைக்கு நீங்கள் பாருங்கள், மற்ற ஏனைய சமுதாயத்தையும் நம்முடைய சமுதாயத்தில் ஒப்பிட்டு பாருங்கள். சில, அதாவது ஒரு கிலோ கத்திரிக்காய், ஒரு 10 கிலோ கத்திரிக்காய் வாங்கினா அதுல எப்படி சில சொத்தைகள் இருக்குமோ அது மாதிரி இந்த சமூகத்தில் சில தாய்களுடைய பொறுப்பற்ற வளர்ப்பின் காரணமாக கெட்டு போகக்கூடிய, வழி தவறி போகக்கூடிய குழந்தைகள் இந்த சமூகத்தில் வளர்ந்து அது மாபெரும் அசம்பாவித்தமான, மாபெரும் மோசமான சமுதாயத்திற்கும் நாட்டுக்கும் அரசாங்கத்திற்கும் கேடு விளைவிக்கக்கூடிய காரியங்களில் ஈடுபடக்கூடிய குழந்தைகள் விரலுக்கு எண்ணக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஆனால் இந்த சமூகத்தில் அதிகமானவர்கள் பாருங்கள் மறுமையை பயந்து வாழக்கூடிய மக்களாக இருப்பார்கள், மறுமையை பயந்து வாழக்கூடிய மக்களாக இருப்பார்கள். அதனால் தான் அல்லாஹ் சொல்லுகின்றான், மறுமையை நீங்கள் பயந்து இந்த உலகத்தில் வாழ வேண்டும்.
மறுமையில் அல்லாஹ் நீதி பயங்கரமாக வழங்கக்கூடியவன். மறுமையை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஆயத்தை நினைவுபடுத்துகிறார்கள். قال الله تعالى في القرآن العظيم ما للظالمين من حميم ولا شفيع يطاع. அல்லாஹ் சொல்லுகிறான் சூரத்துல் முஃமின் என்ற சூராவில் சொல்லுகிறான் ما للظالمين من حميم ولا شفيع يطاع. கியாமத் நாளில் இந்த உலகத்தில் அநியாயம் செய்தவர்களுக்கு எந்த ஒரு பாதுகாப்பும் கிடையாது. அவருக்காக பரிந்துரை செய்யக்கூடிய எந்த தோழர்கள் நண்பர்களும் கிடையாது. கடுமையாக அல்லாஹ்வினால் அவர்கள் தண்டிக்கப்படக்கூடியவர்கள் என்று அல்லாஹ் திருக்குர்ஆன் சொல்லுகிறார். அதே அல்லாஹ் மற்றொரு ஆயத்தில் சூரத்துல் ஹஜ்ஜில் சொல்லுகிறான் வமா லில்-ஸாலிமீன மினன் நஸீர். இந்த உலகத்தில் சதாவும் பலவீனமான மக்களுடைய உறுதியை பறித்தவர்கள், பலவீனமான மக்களிடத்தில் தன்னுடைய அதிகார பலத்தை காண்பித்து அந்த மக்களுக்கு அழிதல் செய்தவர்கள், அட்டுழியம் செய்தவர்கள், அராஜகம் செய்தவர்கள், அந்த மனிதர்களுக்கு கியாமத் நாளில் எந்த விதமான கடுகளவும் உதவி செய்யக்கூடிய நிலை அவர்களுக்கு கிடையவே கிடையாது என்று அல்லாஹ் திட்டவட்டமாக திருக்குர்ஆனில் கூறுகிறார். இந்த ஆயத்தில் கியாமத்தில் அல்லாஹ் எப்படி நீதி வழங்கக்கூடியவன் என்பதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி இன்னொரு ஹதீஸில் இந்த ஆயத்திற்கு விளக்கம் சொல்லுகிறார்கள். وعن ابي هريره رضي الله تعالى عنه ان رسول الله صلى الله عليه وسلم قال لتعدن الحقوق الى اهلها يوم القيامه حتى يقال لسعة الجلجاء من سعة القراء رواه مسلم. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவனமாக கேளுங்க. அதில் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறார்கள் கியாமத்திலே அல்லாஹ்வுடைய நீதி எப்படி இருக்கும் என்று தெரியுமா? இந்த உலகத்தில் நீங்கள் பார்க்கும் நீதியை போன்று கிடையாது. இந்த உலகத்தில் காணக்கூடிய நீதி வழங்கக்கூடிய நீதி அரசர்களை போன்று அந்த நீதி இருக்காது. கடுமையாக தராசு முள் போன்று கடுமையாக நேர்மையாக அல்லாஹ்வுடைய மறுமையினுடைய நீதி இருக்கும். நான் வாசித்த ஹதீஸில் ஸல்லல்லாஹு சொல்லுகிறார்கள் இந்த உலகத்தில் 2 ஆட்டுக்குட்டி நல்ல கொழுத்து இருக்கக்கூடிய கொம்பு வளர்ந்த நல்ல அழகா இருக்கக்கூடிய 2 ஆடுகளும் சண்டையிட்டுக் கொண்டது. அதில் கொஞ்சம் பலமாக இருக்கக்கூடிய ஒரு ஆடு கொஞ்சம் பலவீனமாக இருக்கக்கூடிய ஆட்டை பலமாக முட்டி அந்த ஆட்டினுடைய கொம்பை இந்த உலகத்தில் ஒடித்து விட்டது. ஒடிக்கப்பட்ட அந்த ஆடு கியாமத்தில் அதே நிலையில் அல்லாஹ்விடத்தில் வருவான். யா அல்லாஹ், நான் சற்று பலவீனமாக இருந்தேன். அந்த ஆடு அல்லாஹ்விடத்தில் கேட்குமா, நான் சற்று பலவீனமாக இருந்தேன், இதோ இவன் என்னை விட பலம் வாய்ந்தவனாக இருந்தான், இவனுடைய பலத்தை கணக்கு போட்டு பார்க்கின்ற நேரத்தில் நான் பலவீனமானவன், பலவீனமான என்னிடத்தில் இவனுடைய முழு பலத்தை என்னிடத்தில் காண்பித்து எனக்கு அநீதம் செய்து என்னை அடித்து என்னுடைய கொம்பை ஒடித்து விட்டான். யா அல்லாஹ், இப்பொழுது எனக்கு நீதி வேண்டும் என்று அந்த ஆடு அல்லாஹ்விடத்தில் நீதி கேட்குமாம். அல்லாஹ் அந்த ஆட்டுக்கு நீதி வழங்குவான் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் ஆழமாக ஒரு கணம் நீங்கள் சிந்திக்க வேண்டும். ஒரு ஆட்டினுடைய விஷயத்தில் அல்லாஹ் இவ்வளவு கடுமையாக நடந்து கொள்கிறான் என்று சொன்னால் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுடைய விஷயத்தில் இந்த உலகத்தில் தன்னிடத்தில் கொஞ்சம் பலம் உள்ளது என்று அந்த பலத்தை வைத்துக் கொண்டு அவரை விட பலம் குறைந்தவராக இருக்கக்கூடிய மனிதனிடத்தில் அநீதம் செய்தால், அநியாயம் செய்தால் அல்லாஹ் எவ்வளவு கடுமையாக அவரிடத்தில் கியாமத்தில் நடந்து கொள்வான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்றொரு ஹதீஸில் சொன்னார்கள் வஅன் முஆத் ரலியல்லாஹு தஆலா قال قال رسول الله صلى الله عليه وسلم واتقي دعوة المظلوم فإنه ليس بينها وبين الله حجاب. பாதிக்கப்பட்டவருடைய துஆவை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் ஸல்லல்லாஹு சொன்னார்கள். பாதிக்கப்பட்டவருடைய துஆவை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். காரணம் என்னவென்று தெரியுமா? ஸல்லல்லாஹு சொல்கிறார்கள் வத்தகி தஅவத்துல் மظلூமி, அநீதம் செய்யப்பட்டவர், அதாவது ஒருவரால் பாதிக்கப்பட்டவர் அநியாயமான முறையில் எந்த ஒரு நீதியும் இல்லாமல் அநியாயமான முறையில்
அநீதி இழைக்கப்பட்டு பாதிக்கப்பட்ட அந்த மனிதனுடைய பிரார்த்தனையை, துவாவை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். காரணம் என்னவென்று தெரியுமா? அல்லாஹ் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காரணம் என்னவென்று தெரியுமா? லைஸ பைனஹா வ பைனல்லாஹ் ஹிஜாபுன் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறார். அந்த மனிதனுடைய துவாவிற்கும் அல்லாஹ்விற்கும் இடையில் 7 வானத்துக்கு மத்தியில் எந்த ஒரு திரையின் தடை இல்லை. அவர் துவா கேட்டால் உடனடியாக அல்லாஹ் ஏற்றுக்கொள்வார். அந்த நேரத்தில் பாதிக்கப்பட்ட மனிதர் தமக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் விஷயத்தில் என்ன வார்த்தையை பயன்படுத்தி துவா கேட்கின்றாரோ அதை அல்லாஹ் அப்படியே ஆகிவிடுவார். இது குடும்பம் சார்ந்த விஷயமாக இருந்தாலும் சரி, வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் சரி, ஒரு நாட்டை ஆளக்கூடிய ஆட்சியாளராக இருந்தாலும் சரி, ஒரு குறிப்பிட்ட ஒரு மக்கள் தொகை கொண்ட ஒரு பகுதியை நிர்வாகம் செய்யக்கூடிய நமக்கு விளங்குற மாதிரி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய இஸ்லாம் சமுதாயத்தில் மஹல்லா கட்டுப்பாடு என்று நிர்வாகத்தை உருவாக்குகின்றோம் அல்லவா? அந்த மஹல்லா நிர்வாகம் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் சரி, நம்மால் அநியாயமான முறையில் ஒரு மனிதன் கடுகளவு பாதிக்கப்பட்டிருந்தால் அவர் எவ்வளவு வாதத்து செய்தாலும் சரி கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். நம்மால் ஒரு வாழ்க்கையில், உலக வாழ்க்கையில் நம்மால் அநியாயமான முறையில் ஒரு மனிதருக்கு அநீதி இழைக்கப்பட்டு நம்மால் ஒருவர் பாதிக்கப்பட்டு நொந்து நூலாகி இருப்பார் என்று சொன்னால், அந்த மனிதர் எவ்வளவு வாதத்து செய்தாலும் சரி, எவ்வளவு நற்காரியங்கள் ஈடுபட்டாலும் சரி, ஒருபோதும் சொர்க்கத்தினுடைய வாடையை நுகரவே மாட்டார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெல்ல தெளிவாக சொல்லுகின்றார்கள். وعن أبي أمامة إياس بن ثعلبة الحارثي رضي الله تعالى عنهما أن رسول الله صلى الله عليه وسلم قال من استطاع حقا أمري بمسلم بيمينه فقد أوجب الله له النار وحرم عليه الجنة. فقال رجل وإن كان شيء يسيرا يا رسول الله؟ فقال وإن قضيبا من أراق. ஸல்லல்லாஹு சொல்லுகின்றார்கள், அபீ உமாமா ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கின்றார்கள், மறுமையை பற்றி ஸல்லல்லாஹு எங்களுக்கு சொல்லிக் கொண்டு வருகின்ற நேரத்தில் இப்படி ஒரு விஷயத்தை சொன்னார்கள். கேட்ட மாத்திரத்தில் முஹத்திஸ்கள் ஹதீஸுக்கு விளக்க முஃபஸ்ஸிர்கள் முஹத்திஸ்கள் சொல்லுகின்றார்கள், ஸல்லல்லாஹு இந்த ஹதீஸ் சொன்னபொழுது என்னுடைய இதயம் எல்லாம் துடி துடித்து துக்குடா துக்குடாவாக சிதறும் அளவுக்கு நாங்கள் நொறுங்கி விட்டோமே. என்ன ஹதீஸில் ஸல்லல்லாஹு சொல்லுகின்றார்கள், எந்த ஒரு முஸ்லிம், கவனமாக கேட்கிறேன், எந்த ஒரு முஸ்லிம் தன் கரத்தால் இன்னொரு முஸ்லிமுடைய உரிமையை பறிக்கின்றானோ, ஸல்லல்லாஹு சொல்லுகிறார், எந்த ஒரு முஸ்லிம் தம்முடைய கரத்தால் இன்னொரு முஸ்லிமுடைய அவருக்கு சொந்தமான உரிமை, அது காசாக இருக்கலாம், பணமாக இருக்கலாம், வாழ்க்கை சம்பந்தமாக இருக்கலாம், குடும்பம் சம்பந்தமாக இருக்கலாம், சொத்து சம்பந்தமாக இருக்கலாம், வேறு எதுவாக இருந்தாலும் சரி, அவர் சம்பந்தப்பட்ட உரிமையை ஒரு முஸ்லிம் தன்னுடைய கரத்தை கொண்டு அநியாயமான முறையில் அதை பறித்துக் கொண்டால் ஸல்லல்லாஹு சொல்லுகின்றார்கள், ஃபக்கத் அவுஜபல்லாஹு லஹுன் நாரு, அவன் நிச்சயமாக அவன் மீது நரகம் அல்லாஹ் தீர்மானித்து விட்டார் என்று ஸல்லல்லாஹு சொல்லுகின்றார். ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுடைய உரிமையை பறித்துக் கொண்டால் அவருடைய முடிவு என்ன? ஸல்லல்லாஹு சொல்லுகிறார்கள், ஃபக்கத், ஃபக்கத்ங்கிற வார்த்தையை அரபியில் பயன்படுத்தினால் திட்டமாக, உறுதியாக, நிச்சயமாக, கருணையே இல்லை, சந்தேகமில்லை என்று சொல்லக்கூடிய அர்த்தங்களை கொடுக்கக்கூடிய அந்த வார்த்தை ஃபக்கத் அவுஜபல்லாஹு லஹுன் நாரு, அவன் நரகத்தை தன் மீது கடமையாக்கி கொண்டான், அவன் நரகவாதியாக ஆக்கப்பட்டு விட்டான். தொடர்ந்து ஸல்லல்லாஹு பேசுகிறார்கள், வஹர்ரம அலைஹில் ஜன்னத்து, அவன் மீது சொர்க்கம் ஹராமாக்கப்பட்டு விட்டது என்று ஸல்லல்லாஹு சொன்ன பொழுது ஒரு சஹாபி, நம்மள மாதிரி ஒரு சஹாபி எழுந்து கேட்டாங்க. ஃபகால ரஜுலுன், ஒரு சஹாபி எழுந்தாங்க, வஇன்கான ஷையன் யஸீரா யா ரசூலல்லாஹ், சின்ன விஷயமா இருந்தாலும் கூட அல்லாஹ் மறுமையில தண்டிப்பானா அப்படின்னு கேட்டாங்க. சின்ன விஷயமா இருந்தாலும் கூட அல்லாஹ் அதுக்கும் கூட அல்லாஹ் மறுமையில நம்மளுக்கு கேள்வி கேட்டு கண்டிப்பான யார சொல்லலாம் கேட்டப்போ ஸல்லல்லாஹு சொன்னாங்க, ஃபகால வஇன் கலீபன் மின் அராக், ஒரு சீமார் குச்சி இருக்கின்றதா, அந்த சீமார் குச்சியினுடைய அளவுக்கு நீங்கள் ஒரு மனிதனுடைய உரிமையை பறித்திருந்தால், ஒரு மனிதனுக்கு நீங்கள் அநீதம் செய்திருந்தால், அதற்கும் அல்லாஹ் மறுமையில் கடுமையாக உங்களிடத்தில் நடந்து கொள்வான் என்று
நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார். எண்ணியமிக்கவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபா பெருமக்களிடத்தில் மறுமையை பற்றி பேசிக்கிட்டே வர்றாங்க. அப்படி பேசிக்கிட்டே வரும் பொழுது இன்னொரு விஷயத்தை சொன்னாங்க. ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு பாதிப்பை ஏற்படுத்திவிட்டால், அநியாயம் செய்துவிட்டால், அநீதி செய்துவிட்டால், பாதிக்கப்பட்ட மனிதன் இருக்கின்றார் அல்லவா, அந்த மனிதனை திருப்பி அடிக்க முடியவில்லை, திருப்பி அவனுடைய எதிர்ப்பு காட்ட முடியவில்லை. அவன் பலவீனமாக இருக்கின்றான். அந்த நேரத்தில் பாதிக்கப்பட்ட அந்த மனிதன் ஒன்றும் செய்ய வேண்டாம். சொல்றாங்க, நொந்து இருப்பாரா இல்லையா? அந்த நேரத்தில் ஒருத்தரால் பாதிக்கப்பட்ட மனிதர் நொந்து அவர் மனசு ரொம்ப வார்த்தைகளே கிடையாது. அவருடைய பாதிப்பு, அவருடைய மனசு எவ்வளவு கவலைக்குள்ளாக இருக்கும் என்று வெளிப்படையாக சொல்வதற்கு வார்த்தைகள் இருக்காது. அந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருப்பார் அல்லவா. அந்த பாதிக்கப்பட்ட அந்த மனுஷன் அப்படி கவலையோடு வானத்தை நோக்கி யா அல்லாஹ் அப்படின்னு அல்லாஹ்வை பார்த்தாலே போதுமாம். ஸல்லல்லாஹு சொல்லுகிறார்கள், லப்பைக யா அப்தி. அல்லாஹ் சொல்வான், பாதிக்கப்பட்ட என்னுடைய அடியானே, நீ கவலைப்படாது, உனக்கு துணையாக நான் இருக்கின்றேன். உனக்கு அநீதி ஏற்படுத்தியவனை, உன்னுடைய உரிமையை பறித்தவன், உன்னுடைய வாழ்க்கையை அழித்தவனை நான் பார்த்துக் கொள்கின்றேன். அதற்கு இன்று முதல் அவன் செய்த அநியாயத்திற்கு, அவன் செய்த அத்துணியத்திற்கு, உனக்கு அவன் ஏற்படுத்திய பாதிப்புக்கு நான் பொறுப்பெடுத்துக் கொள்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லுவானா. லப்பைக யா அப்தி, பாதிக்கப்பட்ட என் அடியானே, நீ கவலைப்பட வேண்டாம். உனக்கு எவ்வளவு தூரம் உன்னிடத்தில் அவன் விளையாடினானோ அதை விட பன்மடங்கு நான் அவனிடத்தில் என் விளையாட்டை காண்பிக்கிறேன், நீ பொறுத்திருந்து பார் என்று அல்லாஹ் சொல்லுவான் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள். அதனால் தான் கண்ணியமிக்கவர்களே, நான் ஆரம்பத்தில் சொன்னேன், இந்த உலகத்தில் இன்றைய தினத்தில் 250 கோடி இஸ்லாமிய மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். 250 கோடி இஸ்லாமிய மக்களும் ஒரு கட்டுப்பாடோடு இருக்கின்றார்கள். ஒண்ணுமில்ல, விளங்குற மாதிரி சொல்றேன். ஈஸியா தீபாவளி பண்டிகை, மாற்று சமுதாய மக்களுடைய பண்டிகை வருதுன்னா ஆங்காங்கே காவல்துறை அதிகமாக இறக்கிடுவாங்க. என பல்வேறு விதமான அசம்பாவிதங்கள் அங்கே நடப்பதற்கு முகாந்தரம் இருக்கின்றது. அதே ரமலான் வருகின்றது, பக்ரீத் வருகின்றது, பெருமானாரின் மீலாது விழா வருகின்றது என்று சொன்னால் அதிகமாக அங்கே பாதுகாப்புக்கு காவல்துறையை இறக்கப்பட்ட காரணம் அரசாங்கத்துக்கு தெரியும். இவர்கள் அல்லாஹ்விற்கு பயப்படக்கூடியவர்கள், இவர்கள் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறை ஆன்மீக அருளுரைக்கு பயப்படக்கூடியவர்கள், மறுமையை பயப்படக்கூடியவர்கள். அநியாயமான முறையில் இவர்கள் தேவையில்லாத வழி தவறி சென்று மற்றவர்களுக்கு இடையூறு கொடுக்க மாட்டார்கள் என்று ஆளக்கூடிய அரசாங்கத்துக்கும் தெரியும், அதிகாரிகளுக்கும் தெரியும். இந்த பயிற்சி நமக்கு தோற்றுவித்தவர், இந்த பயிற்சியை கொடுத்து பக்குவமாக வளர்த்தெடுத்தவர் யார்? நம்முடைய உயிருக்கு மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் இந்த பயிற்சியை கொடுத்து நமக்கு இந்த உலகத்தில் பக்குவமாக இப்படித்தான் ஒரு முஸ்லிம் இந்த உலகத்தில் இப்படித்தான் இருக்க வேண்டும். ஒரு முஸ்லிமுடைய சொல்லையும் செயலையும், ஒரு முஸ்லிமுடைய வாழ்வாதாரத்தை பார்க்கக்கூடிய மற்ற மனிதர் தானாக இஸ்லாமுடைய கண்ணியத்தை அவன் விளங்கி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் உங்களுடைய வாழ்க்கை அமைய வேண்டும். அப்படி வாழக்கூடியவர்கள் தான் உண்மையான முஸ்லிம் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே என் சமுதாய பெருமக்களே, மறுமையை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். ஒரே வார்த்தை, ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்கின்ற காசாவில் எவ்வளவு அராஜகம் அட்டுழியும் யூதர்கள் செய்தார். அதில் ஒரு வாலிபன் அஸ்தருடைய நேரத்தில் அவனுடைய கழுத்து பகுதியில் துப்பாக்கை சுட்டுட்டாங்க. அஸ்தருடைய வக்து வந்துச்சு. ஒரு 18 வயது உடைய வாலிபன். மருத்துவர் சொல்லுகிறார்கள், கொஞ்சம் நேரம் பொருள் அந்த குண்டை எடுத்து விடலாம். இல்லை இல்லை, சலாத்ராசர் அப்படிங்கிறார். தொழுகையை நான் தொழுதாக வேண்டும். அடுத்தவர் பேசுகிறார், இந்த தொழுகையை நான் விட்டால் மறுமையில் அல்லாஹ்விடத்தில் நான் பதில் சொல்ல வேண்டும். அசர் தொழுதாரு. அவருக்கு மருத்துவ சிகிச்சை செய்தார்கள், ஷஹீதாகிறார். எவ்வளவு கடுமையான ஒரு சூழல் அந்த மண்ணு. இன்னைக்கு நாம் இவ்வளவு சுதந்திரமாக பாதுகாப்பாக ஜும்மாவிற்கு உட்கார்ந்து இருக்கின்றோம். அந்த மக்களுக்கு அந்த நிலை இல்லை. அந்த நிலையிலும் கூட வரம்பு மீறாமல் அல்லாஹ் எங்களுக்கு இருக்கின்றான்.
அல்லாஹ் எங்களுக்கு இருக்கின்றான். மறுமையில் இவர்கள் கடுமையாக தண்டிக்கப்படுவார்கள். மறுமையில் இந்த உலகத்தில் இழைக்கப்பட்ட அநீதிக்கு அல்லாஹ் எங்களுக்கு நீதி வழங்குவான் என்று அல்லாஹ் மீது மறுமையை பயந்து உறுதியாக இந்த நிலையில் வரை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அதுதான் இஸ்லாமிய மக்களுடைய ஒழுக்கம். இந்த ஒழுக்கத்தை நமக்கு கற்றுக் கொடுத்தவர்கள் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலும். அதைத்தான் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கின்றார்கள், இந்த உலகத்தில் வாழ்கின்ற நேரத்தில் மறுமையை பயந்து நீங்கள் வாழ்ந்து கொள்ளுங்கள், மரணத்தை பயந்து வாழ்ந்து கொள்ளுங்கள். மரணம் உண்டு. எந்த நேரத்தில் உங்களுக்கு எப்படிப்பட்ட நிலையில் மரணம் வரும் என்று சொல்ல முடியாது. எனவே மரணத்தை பயந்து கொள்ளுங்கள், மன்னரையை பயந்து கொள்ளுங்கள், மறுமையை பயந்து கொள்ளுங்கள். உங்களுடைய ஒவ்வொரு அசைவுகளுக்கும் அல்லாஹ்விடத்தில் நீங்கள் பதில் சொல்லக்கூடியவர்களாக இருக்கின்றீர்கள் என்ற அந்த மறுமையினுடைய நினைவோடு, மறுமையினுடைய பயத்தோடு இந்த உலக வாழ்க்கை நீங்கள் பயணிக்க தொடருங்கள். அல்லாஹ் உங்களுடைய வாழ்க்கையை பாதுகாப்பானதாக, அவனுடைய பொருத்தம் நிறைந்ததாக அல்லாஹ் ஆக்கி தருவான். வல்ல ரப்புல் ஆலமீன் இந்த ஜும்மாவில் மறுமையினுடைய அச்சத்தை பற்றி நினைவுபடுத்த உள்ளங்களில் நம்முடைய இதய துடிப்பு இருக்கும் இறுதி நிமிடம் வரைக்கும் மறுமையை பயந்து அல்லாஹ்வுடைய பொருத்தத்தோடு வாழக்கூடிய வாழ்க்கை வாழக்கூடிய நல்ல நசீபு பெற்ற கூட்டமாக சமுதாய பெருமக்களாக அல்லாஹ் ஆக்கியருள் புரிவானாக. நாளை மறுமையில் ஏற்படக்கூடிய அந்த திடுகூறான அந்த நடுக்கத்தை விட்டு அல்லாஹ் காப்பாற்றுவானாக. மறுமையில் அல்லாஹ் அவனுடைய அரசனுடைய நிழலுக்கு கீழே இருக்கக்கூடிய பாக்கியத்தை நமக்கு தருவானாக. சிராத்துல் முஸ்தகிம் பாலத்தை மின்னல் வேகத்தில் அதை கடந்து சொர்க்கத்திலே ஹவுலுல் கௌசர் என்ற நீர் தடாகத்தில் நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி கரங்களால் அந்த நீரை வாங்கி பருகி சுவனத்தில் பெருமானாரோடு அமர்ந்திருக்கக்கூடிய நசீபை அல்லாஹ் தருவானாக. நாளை மறுமையிலே ஷஃபாஅத்துன் நபியினா ஸல்லல்லாஹு அலைஹி ஷஃபாஅத்தை பெறக்கூடிய பாக்கியம் சொர்க்கத்தில் நாம் நுழைகின்ற நேரத்தில் நம்மை பெற்றெடுத்த நம்முடைய தாய் தகப்பனோடு நம் உடன் பிறந்தவர்களோடு அல்லாஹ்வுடைய பொருத்தத்தோடு சொர்க்கத்தில் நுழையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் இந்த ஜும்மாவில் அமர்ந்திருக்கக்கூடிய நம் அத்தனை பேர்களுக்கும் இறைவன் அந்த நல்ல நசீபை தந்தருள் புரிவான் என்று துஆ செய்து என்னுடைய வார்த்தைகளை முடித்துக் கொள்கின்றேன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.